ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நமக்கு வந்து டேலியா கிழங்கு வந்து ஒரு சிஸ்டர் 2 கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் முதல்ல வந்து ஒரே தொட்டியில் தாங்க வச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு என்னமோ ஒன்று தோணுச்சு, ஒரே இதில் வச்சு சில நேரங்களில் ரெண்டுமே அழுகி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு தொட்டியில் வைப்போம். மறுநாள் பிடுங்கி வேறு தொட்டியில் வச்சேங்க. இன்றைக்கி வந்து இது என்னதுன்னு தெரியல, பார்த்து சொல்லுங்கள். கூகுளில் கேட்டாக்கா அது சொடக்கு தக்காளின்னு சொல்லுது. கண்டிப்பாக சொடக்கு தக்காளி இல்லைன்னு நமக்கு தெரியும்ல, அதனால் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் எல்லோரும் சொன்ன ஒரே பதில் டேலியா கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலைங்க. 2 வச்சதில் 1 வளர்ந்துடுச்சு. ஸோ டேலியா பூவும் நம்ம வீட்டில் வரப்போகுது. 1 வந்துட்டால் கூட போதுங்க, 2 தான் வரணும்னு இல்லை. அந்த 1லேருந்து நம்ம நிறைய கிழங்குகள் எடுத்து நம்ம வந்து வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் என்ன கலர் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். இதில் என்னென்னா, அந்த செடி வந்துங்க, அதாவது இப்போ எந்த தொட்டியில் என்ன வச்சோம் வளரலன்னு ஒன்று அடுத்து எதையாவது ஒன்று வச்சிடும். எது வச்சோன்னு 2-3 ஒரே தொட்டிக்குள்ளே ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் நிறைய அனுப்புகிறாங்க. எதை வைக்கிறேன், என்ன பண்ணுறேன், எதில் எது வச்சேன் ஒன்றும் தெரியலை. அதில் வேறு ஒரு செடி ஏதோ இருந்தது, நேற்று பிடுங்கினேன். அப்போ தான் அடியில் பார்க்குறேன், நல்ல அடர்த்தியாக ஏதோ ஒரு செடி இருந்தது. பிடுங்கும்போது அடியில் இது இருந்தது. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இது பிடுங்கக்கூடாது, என்னன்னு தெரில, வச்சுருப்போம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம்னு சொல்லி வச்சுருந்தேங்க. பார்த்தா டேலியாவாங்க. அப்போ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. இந்த மாதிரி ரேராக நம்ம வீட்டில் இல்லை, ரேருங்கிறத விட நம்ம வீட்டில் இல்லாததெல்லாம் அதிசயம் தான், அரிய வகை தான். ஸோ எனக்கு அதில் ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா நம்ம வீட்டில் டேலியா இல்லை இல்லையா. ஸோ அது வர்றதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம தோட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு வர்றோம். அது என்னமோ தெரில, முன்னாடியெல்லாம் தினமுமே மேலே வந்தால் ஏதாவது ஒரு விதைகள் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ அது எல்லாத்துலேயுமே விதைகள் போடுறதா இருக்கட்டும், பராமரிப்பு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, உரம் கொடுக்கறது, இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு சொணக்கமான ஒரு மனநிலை, ஒரு உடல்நிலை தான் இருக்குது. அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியலை. ஒரு இனம் புரியாத ஒரு விருப்பமில்லாத தன்மை இன்னுமே எனக்கு மனநிலை இருக்குது. கஷ்டப்பட்டு சனி ஞாயிறில் நான் வந்து ஆடிப்பட்டத்துக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள் தான் போட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். நிறைய போடலை. இன்னும் நிறைய விதைகள் இருக்குது, போடாமல் இருக்கிறேன். இன்னும் நிறைய தொட்டிகள் சும்மா இருக்குது, போடாமல் இருக்கேன். ஆனால் ஒரு தடவை மாடிக்கு வந்து தண்ணி இப்போ ஊற்றுறேன்ல, அதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கீழே போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு மேலே வர விருப்பமே இல்லை. இல்லைன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் மேலே இருந்தவ தானேங்க நான். ஏனோ தெரில, அது மாறதுக்கு இன்னும் டைம் ஆகுமா என்னன்னு எனக்கு புரியலை. மனசு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உடல் பலகீனத்தை விட மன பலகீனம் வந்து இப்போல்லாம் எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் மாடிக்கு வந்து எனக்கு வேலை பார்க்க முடியல, என்னன்னே தெரில. எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.